என் மக்களும் தமிழர்களும் ஆதி தமிழர்களும் ஒரிஜினல் தமிழர்களும் அது தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களும் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அவனுக்கு பிடிக்கல பத்தி அதுதான் தவறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம போன வீடியோ போட்டிருக்கும் போது இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்துங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்ப அதுல பெருவாரியாக நமக்கு மக்கள் அதை ஆதரவு வச்சு பேசிருந்தாலும் கமெண்ட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ இடஒதுக்கீடு சமுதாயத்தை பிரிக்கிற மாதிரியும், இதற்கு முன்னாலே இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்த மாதிரியும், இடஒதுக்கீடு யாரோ போட்ட பிச்சை மாதிரியும், இடஒதுக்கீடு சமத்துவத்திற்கு எதிரானது மாதிரியும் நிறைய கமெண்ட்கள் வந்துச்சு. அப்ப நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயத்தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இடஒதுக்கீடை எதிர்ப்பவர்களுக்கு அதை கேவலமாக பேசுவதற்கான பதிலடியாத்தான் நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பேசும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாதோ நாங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு தழுகைய தங்க தட்டுல வச்சு முலாம் வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இப்ப இடஒதுக்கீடு ஏன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். உடனே கேளுங்க, நம்ம ஆட்கள் அது நூலிட்டவர்கள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அமெரிக்கால பாருங்க அப்படி இல்லை, யூரோப்ல பாருங்க இப்படி இல்லை, இங்க பாருங்க அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, அந்த மண்ணோட ஒரிஜினல் மைந்தர்கள்லாம் அமுக்கிட்டு பிச்சை எடுக்க வச்சுட்டு மேல ஏறி உட்கார்ந்து அவன் நாட்டை ஆள்றான். சரிங்களா? அவன் அடிமை ஆயிட்டான், இன்னைக்கு இல்லாமே போயிட்டான், கொன்னுட்டான், எல்லாத்தையும் அழிச்சு இன்னைக்கு ஒரு சில ஆயிரம் மக்கள் தான் இந்தி செப்பிந்தியர்கள் இருக்கிறாங்க மாதிரி ஆக்கிட்டான். அந்த அளவுக்கு தான் நீங்களும் எங்களை ஆக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அது நடக்கல. நாங்கள் அங்கங்க எதிர்த்து கிளந்து எழுந்ததுனால நாங்க இந்திய சமுதாயத்துல இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, மற்ற இடத்துக்கும் இந்தியாவுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்க எழுந்த ரிசர்வேஷன் நீங்க சொல்லும் போது நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சலுகை கிடையாது. இந்த மண்ணின் ஒரிஜினல் மைந்தர்கள், இந்த மண்ணின் உண்மையான மைந்தர்கள் நாங்க தான். கைபர் போலான் கணவாய் வழியா வந்த நீங்க எங்களை சாதியம் வீரத்தில் அடிமையாக்கல, சாதியம் சொல்லி சூழ்ச்சியால் பிரித்து எங்களை அடிமையாக்கி எங்களை அடித்தட்டு மக்களாக்கி நீங்க ஆள்றீங்க. அப்போ என் மண், இதுல நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யார்கிட்டயோ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வீடு, என் நிலம், இந்த நிலத்துல எனக்கு கொடுக்கப்படுவது சலுகை இல்லை, அது என்னுடைய உரிமை. ஏன் இப்படி இந்த நிலைமைக்கு நான காரணகர்த்தாவாகிய ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களை நாம் மன்னித்து விட்டோம். அவர்கள் இருக்கட்டும், பரவாயில்ல, அவனும் நம்ம சகோதரன் தான் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கும் போது உனக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. நீ கொடுக்கிற பிச்சை அப்படின்னு நினைக்கிற. யாரு எங்களுக்கு பிச்சை போட வேண்டிய விஷயம் இல்லை. என் நாடு, என் மண், நாங்க இந்த மண்ணின் உரிமையாளர்கள். எங்களுக்கு எவனும் பிச்சை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல வரலாறை புரிஞ்சுக்கங்க. இப்போ இடஒதுக்கீடு வரலாறு ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும் எனக்கு. 1990 அரசாங்க வேலை தான் பெரிய விஷயம். இன்றைக்கு அரசாங்க வேலை பெரிய விஷயம் தான், பட் அரசாங்கத்துல வேலையை கொடுக்கறது இல்லை, அது வேற விஷயம், விட்டுருங்க. அப்போ இதே உயர் சாதிக்காரர்கள் சொல்றேன்னு என்னங்க பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க, முதல்ல அவங்களுக்கு எஜுகேஷன்ல ரிசர்வேஷன் கொடுங்க, அவங்க படிச்சு மேல வரட்டும், அதுக்கப்புறம் ஜாப்ல ரிசர்வேஷன் கொடுங்க, ஜாப்ல ரிசர்வேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு குரூப் அப்படி பேசுவாங்க. அப்போ 1990களுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு, நீ கவர்மெண்ட் ஜாப்ங்கிற பேருக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, எஜுகேஷன்ல எப்படி ரிசர்வேஷன் கொடுப்பீங்க, கொடுக்காதீங்க, எல்லாருக்கும் சரமா ஒரே மாதிரி கல்வி வரணும் இல்லையா, மெரிட் அடி வாங்கி, என்ன அடி வாங்கி போகுது, மெரிட் அடி வாங்கி போகுது. அந்த முட்டாள்களுக்கு, அடி முட்டாள்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். 2 வளர்ச்சி இருக்கின்றது. ஒன்று இந்தியா வளர வேண்டும், இன்னொன்று இந்தியாவோடு சேர்த்து இந்தியர்களும் வளர வேண்டும். நாங்கள இந்தியர்கள் கிடையாதா? இந்த நாட்டின் 80% மக்கள் அவர்களுக்கு இந்தியர்கள் கிடையாது. எங்களை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டே இருந்தோம், இன்னும் மிதிக்க முடியலையே வருத்தப்படுறாங்க. நாங்கெல்லாம் தேசபக்தி உள்ளவர்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா தேசபக்தி உள்ளவன்னா வெளிநாட்டுல போய் வேலை கிடைச்சா ஒரு பெரிய மதத்தையும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன வெளிநாட்டுல போய் முதலாள போய் உட்கார்றீங்க, என்ன தேசபக்தி? அமெரிக்கால போய் உட்கார்ந்துருக்க நாய்கள், அமெரிக்கால உட்கார்ந்துருக்க நாய்கள் அங்க நம்ம முதல் கை தட்டி இன்னும் நாங்கெல்லாம் தேசபக்தி உள்ள. நீ என்னடா தேசபக்தி உள்ளவன்? முதலாள பின்னங்கால் போடுற அடிக்க ஓடினவன் தானடா நீ அப்படின்னு தான் நான் பேச முடியும். அதான் உண்மையும் கூட. இவர்கள் தான் பேசுவார்கள், ரிசர்வேஷன் எடுத்து பேசுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க. ரிசர்வேஷனால நாங்க பாதி, ரிசர்வேஷனால மெரிட் போச்சு. என்னையா மெரிட் போச்சு? இந்த நாட்டில 18% 1990-91 பிபி சிங் வர்ற வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 18% தலித்துகளுக்கு 18% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அது மட்டும் தான், வேற எது ஒதுக்கீடு கிடையாது. அப்போ 82% மெரிட்டோரியஸ் ஆட்கள் உங்க கணக்கு படி இருந்தாங்க.
ஏன் அந்த நாடு முன்னேறல, ஏன்டா பிச்சை எடுத்தீங்கடா நாய்களை அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க முடியும். அப்ப இந்த 82% யார் மேல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப ஏன் இந்த நாடு 91 பிச்சை எடுத்துட்டு இருந்துச்சு கேளுங்க. 82% மெரிட்டாள்கள், 18% தலித்துகள் 1990 வரைக்கும் இந்தியா புடுங்கிட்டு மேல போயிடுச்சா? போலையா? ஏன் பிச்சை எடுத்தது? ஏன்னா பெருவாரியான மக்கள் நீங்க அடிமையா வச்சு மிதிச்சு கல்வியறிவு கொடுக்காம இருந்தீங்க, அதனாலதான் இந்தியா பிச்சை எடுத்தது. 82 அந்த மெரிட்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சிலரால் மட்டுமே தான் இந்தியா சீரழிந்தது, கிடையவே இல்லைன்னா கிடையவே கிடையாது. உழைப்பாளிகளாலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட, ஏன் சில உயர் சாதிக்காரர்கள் கூட சேர்த்துக்கலாம், அவங்களால இந்தியா பிச்சை எடுக்கல. சுருங்க சொல்லணும் அப்படின்னா வேர்வை சிந்தாமல் உழைத்து திங்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் அடைஞ்சிச்சு. அந்த கூட்டத்தாலதான் இந்தியா பிச்சை எடுத்தது. அந்த கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடையவே கிடையாது. அடிச்சு சொல்ல முடியும். எல்லாம் பேசுறீங்களா? 82% இருந்தீங்களா? ஏன்டா இந்தியா பிச்சை எடுத்தது? பதில் சொல்லுங்கடா. பதில் சொல்ல முடியுமா அவங்களால? அப்ப இந்தியா கொடி கட்டி பறிஞ்சு 1991 வரைக்கும். இன்னொரு பேசுறது இந்தியாவில எல்லாரும் சரண் சௌத்ரி, சரண் சிங் 6 மாசம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவோட எல்லா பிரதம மந்திரிகளும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இல்ல உலகம் இருக்க முடியுமா? ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, மொராஜி தேசாய், இவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க? ஏன்டா இந்தியா பிச்சை எடுத்தது? ஏன் இந்தியா பிச்சை எடுத்தது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா இந்தியா? அப்போ நீங்கள் ஆள வேண்டும், நீங்க மேல எல்லாத்துலயும் இருக்கணும். அதுல ஒரு சின்ன பிரேக் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணம். இதுல என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சுன்னா, அந்த கமெண்ட்ஸ்ல சில பேர் அவர்கள் பேரை பார்க்கும்போது அவர்கள் அந்த பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லாத்தையுமே கேட்கிறேன், ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க நல்ல இன்றைய எந்த அரசா இருக்கட்டும், இன்றைய பிஜேபி அரசு கரப்ஷன் இல்லாத அரசா சொல்லுங்க. நல்லதான் காங்கிரஸோட கம்பேர் பண்ண நல்லவா, அதனால பேசவே வரல. எல்லா அரசு மாதிரி இன்றைய பிஜேபி அரசும் கரப்ஷன் உள்ள அரசு தான். எல்லா அரசு மாதிரியும் காங்கிரஸ் நல்லவன்னு சொல்ல வரல. ஆனால் ஏதாவது ஒரு பிராமணன் பிஜேபியை குறை சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு இருந்தால் அது பற்று, உனக்கும் எனக்கும் இருந்தால் அது வெறியா? சொல்லுங்க, கேட்டு பாருங்க. ஒரு பிராமண ஓட்ட உங்களால் பிஜேபிக்கு எதிராக போட வைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதே நீ பாட்டிடுறேன். என்ன நாங்கெல்லாம் படிச்சு மேல போயிட்டோம். படிச்சு என்னையா உன் ஜாதி வெறி உன்னோட ரத்தத்தில் ஊறி அழுக்காக நிறைய பேருக்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஒருத்த கூட மாத்தி ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க. அதான் தேசமான உண்மை. அப்ப அவங்க பிஜேபிக்கு ஆதரிச்சா தப்புனா பச்சையா சொல்றையா? நான் பச்சையா சொல்றேன், திமுக ஆதரவாளர்கள், திமுக எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரே காரணம் தான். பிராமணர்கள் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்ட் ஆன்டி டிஎம்கே. டிஎம்கேக்கு எதிராக யார் இருந்தாலும் ஓட்டு போடுவோம்னு திமுக எதிராக பிராமணர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிற வரைக்கும் நான் திமுக ஆதரவளிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா என் இன மக்கள், நான் பிராமின் அந்த இன மக்களை ஒருங்கிணைத்த தலைவர் தந்தை பெரியார். அந்த வழியில வந்து இன்றைக்கு இருக்கிற பேரே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி டிஎம்கேங்கிற ஓட்டை சேர்த்திருக்கா. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுச்சு, ஆனாலும் பெரிய லெவல்ல பண்ணல. அதனால அதையும் நான் ஏத்துக்குவேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தாங்கள் தவறு செய்தாலும் தாங்கள் சார்ந்த அரசியல் இயக்கத்தை தூக்கி பிடிக்கின்ற அவர்கள் எங்கே? நமக்கு என்ன செஞ்சாலும் நம்மளையே நம்ம குறை சொல்லிட்டு நம்ம மூஞ்சில சாணி அவரை போட்டு நீங்க எங்க? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. என் தகப்பன் சந்தையில மாட்டு வண்டியில படுத்து கிடந்து வியாபாரம் பண்ணி, அங்க இருந்து திருப்பி வந்து காலையில குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் மாட்டு வண்டியில போய் படுத்து கிடந்து வியாபாரம் பண்ணி அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு காரணமா? ஆமாம், காரணம் அது தேவை. உடனே எக்கனாமிக் கிரைட்டீரியா. என்ன எக்கனாமிக் கிரைட்டீரியாவா? எக்கனாமிக் கிரைட்டீரியா பாப்பமாயா? சரி, இடஒதுக்கீடுன்னு பேசுறியா? அது என்ன இடஒதுக்கீடு? கவர்மெண்ட் வேலை மட்டும் வரும். போய் சாக்கடை இல்லையா நீ? அதுல இடஒதுக்கீடு கேளு. வயல் வேலைக்கு 4 பேர் இடஒதுக்கீடு கேளு. போய் பானை செய்ய இடஒதுக்கீடு கேளு. போய் முடி வெட்டி இடஒதுக்கீடு கேளு. போய் துணி துவைச்சு கொடு இடஒதுக்கீடு கேட்கறாங்க. கேட்க மாட்டேன். இல்ல நொற்றதுக்கு மட்டும் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா? உங்களுக்கு இடஒதுக்கீடு நொற்றதுக்கு மட்டும் தான் வேணுமாடா? ஏன் படிக்கிறது உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் உங்கள் சந்ததியாருக்கு மட்டும் எழுதி கொடுக்கப்பட்ட பட்டயம் எழுதி கொடுக்கப்பட்ட விஷயமா? சொல்லு. நாங்களும் படிக்கணும்ல, எங்க பிள்ளைகளும் படிச்சு மேல வரணும்ல. அதற்காக கொடுக்கப்பட்ட விஷயம் தான் இடஒதுக்கீடு. யோசிச்சு பாருங்க. கிரீமி லேயர். அது என்ன கிரீமி லேயர்? ஐயா வரலாறு பேசுறீங்க. ஒருத்தர் வரலாறு சயின்டிபிக்கா தான் நான் பாக்குறேன். சயின்டிபிக்கா என் பாட்டை என் முப்பாட்டேன் ஏதோ இடத்துல ஏதோ ஒரு வேலை பண்ணி விவசாயம் பண்ணி மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி ஏதோ ஒரு தொழில் பண்றான். படிப்பு என்ன விட்டு எனக்கு கிடையாது. இல்லை, எனக்கு படிப்பு வஞ்சிக்கப்பட்டது. வஞ்சிக்கப்பட்டதால அவன் படிப்பு எழுத படிக்கவே தெரியாம ஏமாற்றப்பட்ட மக்களால் ஏமாற்றப்பட்டு தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்ப யோசிச்சு பாருங்க.
நேற்று வரைக்கும் வயல்லையோ மாடு வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனோட பிள்ளை வந்து இன்னைக்கு படிச்ச உடனே 1000 தலைமுறையா சுவாகா சொல்லிட்டு இருந்தவனுக்கு ஈக்குவல் பண்ணணும் நீ எதிர்பார்க்கறது தவறு. அவனுக்கு படிப்பு வசதி இல்லையே, அப்போ அவனுக்கான அந்த துணைக்கோள்களை கொடுக்கத்தான் செய்யணும். இவங்க ஏன் தெரியுமா கிரீம் லேயர் கொண்டு வரணும் புரிஞ்சுக்கங்க. ட்ரிக்கிள் டவுன் தியரி, ரிசர்வேஷன்ங்கிறது ட்ரிக்கிள் டவுன் தியரி. மழை அழகா அடிச்சு போயிடுது, ரோட்ல தண்ணியில ஓடிடுங்க. ஆனால் பூமிக்கு அடியில் எவ்வளவு போகுது? மெதுவா சொட்டா தான் பூமிக்கு அடியில போகும். இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரி தான் ரிசர்வேஷன். ஒருத்தர் பெனிஃபிட் ஆகிறான், அவன் பிள்ளைங்க கஷ்டப்படுறது. மெதுவாக தலைமுறைக்கு 4, அதாவது அறிவியல் படி மெதுவா தான் கீழே. அறிவியல் படி உங்களோட 8 தலைமுறை 9 தலைமுறைக்குள்ள தாக்கம் உங்களுக்கு இருக்கும். 8 நான் ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே குடும்ப தலைமுறை ரோட்ல மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு அப்படி அழிஞ்சவனா தான் இருப்பான். பாதி பேருக்கு கூட தொழில் பண்ணவனா தான் இருப்பான், என்ன தொழிலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு எங்க படிப்பு இருந்திருக்கும்? அப்போ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்ல ஒரு ஸ்டேபிள் குரூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. யாருமே ஒரு தலைமுறைக்கு மேல நல்லா இருக்கும், ஒரு தலைமுறை இருக்கணும், அடுத்த தலைமுறை கீழே ஊத்தணும். அப்ப ஒரு ஸ்டேபிள் குரூப் இருக்க மாட்டாங்க. ஸ்டேபிள் யாரு பாடுபடுவா? எனக்காக வந்து பார்ப்பனர் உயர் சாதிக்காரர்களும் பாடுபடுவாங்க கிடையாது. அவர்களுக்காக பாடுபடணுங்கிறது திராவிட கருத்து, அதான் பெரியாரோட கருத்தும். அப்போ எனக்காக இன்னொருத்தர் என் ஜாதிக்காரனும் என்ன உடம்பு சார்ந்தவனும் பாடுபடணும், அவன் மேல இருக்கணும்ல. அவன் மேலே இல்லைன்னா ஒருத்தர் நம்ம அடுத்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும். மேல ஸ்டேபிளா ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், தலித்ஸோட ஒரு லேயர் ஃபார்ம் ஆக கூடாதுங்கிற அவங்க எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, 1987 84 இடஒதுக்கீடு வேணும் ராமதாசையா போராடினாரு இந்த வன்னியர்களுக்கு. அன்றைக்கு வன்னியர்கள் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. உண்மை, அது ஃபேக்ட். அதுக்கான உயிரை கொடுத்து போறோம். அதனால அதை பயன்படுத்தி திமுக அரசு வந்து பல சாதிகளுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க 20% ரிசர்வேஷன் கொடுத்தது. இன்றைக்கு அந்த சாதிகள் எல்லாம் படித்து அவங்களுக்கும் தங்களுக்குரிய ரெப்ரசன்டேஷனை வாங்கிக்கிட்டாங்க. அவர்களும் முன்னால் வந்துட்டார்கள். காரணம் என்ன? இடஒதுக்கீடு. அதனால தமிழ்நாடு கீழே போயிருச்சா? இந்தியாவை தமிழ்நாடோட வளர்ந்த ஒரு மாநிலத்தை காமியா? கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பறந்துபட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேருது. ஒரு 4 பேர் மட்டும்தான் பிடிச்சி அவங்க காசை சம்பாதிச்சு பாக்கெட்ல போடுறதுக்கு ரிசர்வேஷன் எதிர்த்து பேசுறது. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ரிசர்வேஷன் எதிர்த்து பேசுறவங்க சொல்ற அந்த விஷயம் கிரீமி லேயர் கொடுக்கணும், கிரீமி லேயர். சரி வாயா, சென்னையில உள்ள ஒரு சேரிக்கு போ, யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்கா? சாதியத்தை நீங்கள் அட்டோடு பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட மக்கள் தாங்க 90% இருக்காங்க, மீதி கொஞ்சம் 80% மீதி கொஞ்சம் மொத்த சமூகத்துக்காரங்க இருக்காங்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்துறத நீ நாசமா போகணுமான்னு கேட்கல. நாசமா நல்லா இருக்கும் பணக்காரவர் நீ பிச்சைக்காரனுக்காக உன்னோட சொல்ல வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. அந்த சொல்லவும் மாட்டேன். என் மக்களும் தமிழர்களும் ஆதி தமிழர்களும் ஒரிஜினல் தமிழர்களும், அது தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களும் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். உனக்கு பிடிக்கல பத்தி அதுதான் தவறு. நான் எங்கேயுமே உயர் சாதிக்காரர்களும் பார்ப்பனர்களும் இப்ப எங்களை மாதிரி கஷ்டப்படணும், என் சமூகத்துக்கார மாதிரி பிச்சை எடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க நல்லா இருக்கட்டும். எங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படும் போது அது உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்க தகுதி இல்லை நீங்க சொல்றீங்க பாருங்க. அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மண்டிட்டு தலை குனிந்து ஏற்றுக்கொள்ள நான் உனக்கு அடிமை இல்லைன்னு நான் என்னைக்குமே நான் சொல்லத்தான் செய்வேன். அது நிறைய பேர் கோவம் வரத்தான் செய்யும். இப்ப பாருங்க, ரிசர்வேஷன்னால மெரிட் கெட்டு போச்சு. சரியா? மெரிட் கெட்டு போச்சுன்னு சொல்ல ஒரு ஆர்குமெண்ட் ஒண்ணு. மெரிட் எப்படி கெட்டு போச்சு பார்ப்போம். 1991 முன்னாள் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. 91 அப்புறம் தான் ரிசர்வேஷன் மத்திய அரசுல வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசுல ரிசர்வேஷன் 91 அப்புறம் தான் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு விபி சிங் ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து போராடி அந்த ரிசர்வேஷனை கொண்டு வர. எவ்வளவு? 27%. 27%. அப்ப 91 அப்புறம் தான் மத்திய அரசு ரிசர்வேஷன் வருது. 91 அப்புறம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் முன்னேறிய மாநிலத்துல உண்மையது. அதுக்கு முன்னாடி இருந்தோம் பயங்கரமா முன்னேறின மாநிலம் தமிழகம். ஏன் முன்னேறிச்சு? தமிழர்கள் இடஒதுக்கீடு மூலமா நல்லா படிச்சு எல்லா துறைகளும் எல்லாரும் இருந்தாங்க. கம்பெனிக்காரன் சும்மா வந்து ஒரு ஊர்ல கம்பெனி தொடங்க மாட்டாங்க. நான் ஒரு கம்பெனி தொடங்குறேன், இந்த கம்பெனிக்கு தேவையான தொழிலாளர்களும் இன்ஜினியர்ஸும் இந்த ஊர்ல கிடப்பானா, வா அப்பதான் தொடங்குவேன். அப்படி தொடங்கினா தமிழகத்தை தொடங்கினாங்க. சாப்ட்வேர் மட்டும் தவிர மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் தமிழகம். உன்ன குஜராத் சொல்லி, ஆமா குஜராத் ஏன் ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் தெரியுமா? எல்லா முதலாளிகளும் குஜராத்காரங்க. அவங்க ஊர்ல தொடங்குவோம். முதலாளிகள் குஜராத்துக்காரனாக இருந்தும் தமிழகத்துல முதலாளிகள் கம்மி. புரிஞ்சுக்கல, எல்லாரும் தமிழகத்திலேயும் தொடங்குறாங்க. அந்த திறமை வாய்ந்த மக்கள் எம்ஏ தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு தொடங்குறாங்க. அப்ப காரணம் என்ன? அந்த இட ஒதுக்கீடு தமிழகத்தை மேன்மை வளர்த்து கொண்டு போயிருச்சு. சமத்துவத்திற்கான ஒரு அடித்தட்ட ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க அவங்களால முடிஞ்சது. அப்ப இடஒதுக்கீடு மெரிட்ட குறைக்கல. 92 அப்புறம் வளர்ந்த மாநிலங்கள்ல பின்னால இருந்து வளர்ந்த மாநிலங்கள் இன்னைக்கு ஒன்னான தமிழகத்துக்கு காரணம் இடஒதுக்கீடு மட்டும்தான். அப்ப உங்க கணக்கு அடுத்து இன்னொரு சொல்றது பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீடுனால பாருங்க இங்கெல்லாம் ரொம்ப நாட்டுல கரப்ஷன் கூடி போச்சு. ஏதோ இந்தியாவில கொடி கட்டி பறந்தோம். உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சது இந்தியாவில ஊழல் கரப்ஷன் வந்துருச்சு.
ஊழல் சார்ஜஸ் வர ஆரம்பிச்சது. முதல்ல பாகிஸ்தான் அப்ரீதி ஆர்மி உள்ள வரும்போது ஜீப் வாங்கினாங்க, அந்த ஜீப்லயே ஊழல் ஆரம்பிச்சிருச்சா? யார் மினிஸ்டரா இருந்தா அப்பெல்லாம் கேளுங்க. இந்திய அரசியல் வரலாறுல மத்திய அரசுல முதன் முதலாக கரப்ஷன் சார்ஜ்ல பதவி விலகின கண்டிக்கலாம்ல பதவி விலகினவர் யாருன்னு கேளுங்க. எல்லா ஊர்லயும் எடுத்து பாருங்க. இன்றைக்கும் IAS IPS அதிகாரில ரிசர்வேஷன் கிடையாது. IAS IPS அதிகாரில கரப்ஷனே இல்லையா? ரிசர்வேஷனே இல்லையா? இப்ப நாடு சூப்பரா இருக்கணுமே, எல்லா IAS IPS ஆபீசர்ஸ் ஆனஸ்டா இருக்கணும், நாடு சூப்பரா இருக்கணும்னா எல்லா அதிகாரிகளும் சீஃப் மினிஸ்டர்ஸ்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சமூகத்தை உயர் சமூகத்தை சார்ந்தவர்களாம் தான் இருக்காங்க. இந்தியா சூப்பரா இருக்கணும், ஏன் கீழே போச்சு? அதுதான் காரணம். உயர் சமூகத்துக்காரர்களுக்கு இந்தியாவோட நிலைமை தெரியாது, அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியாது, அவர்களுக்காக பாடுபட மாட்டார்கள். அதுதான் உண்மை. அப்போ நான் பாடுபடுகின்ற நான் அந்த பொது பதவிக்கும் அந்த 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 அந்தஸ்துக்கும் அந்த உயர் பதவிக்கும் வந்தா தான் எம் மக்கள் கூட செய்யணும்னு நான் நினைப்பேன். நீங்க செய்ய மாட்டீங்க, செய்யல, அதனாலதான் நாங்க இன்னும் பின்னால இருக்கோங்கிறதா வருத்தம். தமிழ்நாட்டுல இந்த அவேர்னஸ் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. அதனால மற்றவங்களுக்கு முன்னாலே நாங்க விழித்தெழுந்து எல்லாரும் குலக்கல்வி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சரை பதவியை விட்டு இறக்கி எம்மீன மக்களான காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு அங்க வந்து காமராஜர் காலத்துல தொடங்கிய புரட்சி இன்று வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? நாங்கள் விழித்துக் கொண்டோம். நீ விழிக்கவே கூடாது, தூங்கிட்டே தான் இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க தூங்கிட்டு இருக்க முடியாது. இந்தியா முழுசும் நடந்துட்டு போகுது. அப்போ மெரிட்னு பேசுறவங்க, ஆனஸ்டின்னு பேசுறவங்க எல்லாம் எப்படி IAS IPS ரிசர்வேஷனே கிடையாது. இந்தியாவோட உயர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்ப ஏன் இந்தியாவில் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது? இந்தியாவோட காமிச்சால எல்லா பிரைம் மினிஸ்டரும் பெரிய பிரைம் நரேந்திர மோடி தவிர எல்லா பெரிய பிரைம் மினிஸ்டர்ஸும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன் இந்தியா ஊழல் தலைவரிச்சாடுச்சு? இந்தியாவோட எல்லா பெரிய மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ல இருந்தும் அவங்க தான் பறையா ஊழல் தலைவரிச்சாடுச்சு. சொல்லுங்க. இன்னைக்கும் நடந்துக்குதுங்க. இன்றைக்கு டாப் 5 மினிஸ்டர்ஸ்ல 3 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப ஏன் இந்தியா இன்னும் ஊழல் ஒழிஞ்சு சொல்ல முடியும்? அப்ப ஏன் நீங்க மத்தவங்களை கூட சொல்றீங்க? தவறுகளுக்கெல்லாம் அப்ப யார் பொறுப்பு? அப்போ மத்தவங்க பண்ணா தவறு, நாங்கெல்லாம் பண்ணா சின்ன விஷயம் பண்ணா கூட இமாலய தவறு. நீங்க இமாலய தவறு பண்ணா கூட அது குண்டுமணி அளவு கூட தப்புன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். என்ன ஆனாலும் என்ன தவறு செய்தாலும் அதுக்கு நாங்க முழுமையாக முட்டு கொடுப்போம். ஒரு சாதிக்காரர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலாம் சார்ந்தவங்க எல்லாம் பிஜேபி கொடுக்குறாங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன், அவங்களோட கொள்கை அது. அந்த கொள்கையை அவங்க கட்டுறாங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து நம்ம பிள்ளைங்களை துப்புறீங்க. மத்தவங்க தான் நம்ம பிள்ளைங்களை தான் நான் கேட்கிறேன். நான் யாரையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்ற ஒன்று இல்லை. மனு தர்மத்தை நான் எழுதலைங்க, மனு தர்மத்தை நானும் நீங்களோட அது ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டது. அந்த பிரிவினையை உண்டு பண்ணது அது உண்டு பண்ணுச்சு, நானும் நீங்களும் உண்டு பண்ணல. சாதியம் இல்லைன்னு சொல்றவன் முட்டாள், கண் திறந்தும் குருடனா இருக்கின்றான்னு அர்த்தம். இந்த இந்திய சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுக்கும் அசிங்கத்திற்கும் அவலத்திற்கும் காரணம் ஒரே காரணம் தான், சாதியம் மட்டும்தான். இல்லை நீங்க சொல்லுங்க. ஒரு மாடு இருந்தால் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன், ஒரு சாமர், ஒரு தமிழகத்தில் உள்ள மத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தோலை உரிக்கிறான். ஆனா தோல் இண்டஸ்ட்ரி யாருங்க வச்சிருக்கா? வளர முடியுமா சொல்லுங்க? முடிவெற்ற கடை ஒரு சாதாரண கடை ஒரு முடிவெற்ற தொழிலாளி வைக்கலாம். ஆனா பெரிய பிரான்ச் ஹோல்சேல் மத்த வச்சுக்குவான். அப்ப எல்லா வியாபாரம் எல்லாம் சாதி அமைப்பு அப்படின்னு பேசுறீங்களே, அந்த சாதி அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும்தான் எல்லா பிசினஸும் எல்லாரும் அவங்க பண்ணிக்கலாம். அவங்க தேவை என்னாலும் பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் குல தொழிலை விட்டு வெளியில வரக்கூடாது. என்ன அநியாயம், என்ன அநியாயம்! இது தட்டி கேட்டா இதை எதிர்த்து ஒரு மனிதன் அம்பேத்கர் போன்ற சிறந்த மனிதர்கள்லாம் சேர்ந்து இதுல ஒரு சின்ன ப்ரொவிஷன் அவங்க பெருசா ஒண்ணும் பண்ணல, அவர் போராடி தான் அம்பேத்கர் அதை கொண்டு வந்தார். அப்போ அந்த சின்ன உரிமை கொடுத்தா கூட, அதாவது மூச்சு முட்டி திணறி கொண்டு இருக்கின்ற ஒருவனை மூச்சு முட்டி திணறி மூச்சில சாக்கு போட்டு கெட்டி வச்சிருக்க, ஒரு சின்ன ஓட்ட வழியா கொஞ்சம் காத்து வந்தா கூட உங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா வாழ்ந்துடுறானே, எனக்கு அடிமையா இல்லையா நீங்க நினைக்கிறீங்கன்னா, அடிமைத்தனத்தை எதிர்ப்பதற்கான ஒரே இதுதான் ரிசர்வேஷன். நீங்க புரிஞ்சுக்கங்க. அடித்தட்டு மக்களுக்கு நம்ம கை கொடுத்து, நீ என்ன கை கொடுத்து தூக்குறது? நீ என்ன கை கொடுத்துலாம் தூக்கல, உட்கார்ந்துட்டு இருந்த நானே என்ன அமுக்கி வச்சிருந்தேன். நான் இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன், நானே கையை பிடிச்சி மேல வந்துக்குவேன். என்னை எந்திரிக்க வச்சது எது? ரிசர்வேஷன். அந்த இடஒதுக்கீடு எம் மக்கள் அடிமையாக தலை குனிந்து சாக்கடைக்குள் உட்கார்ந்து இருந்த எம் மக்களை இழந்திருக்க வைத்து விட்டது. நீ என்ன தூக்கிலாம் விட வேண்டாம், நானே நினைச்சு வெளில வந்துக்குவேன். எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், ரிசர்வேஷன் சமூகத்தை பிரிக்க சாதின்னு கேட்கறாங்க. ஆமா ஆமா சார், உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னா காய்ச்சலுக்கு தான் சார் மருந்து கொடுக்கணும். காய்ச்சல்னாலதான் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை வருது, மருந்து கொடுக்கணும். நீங்க கை வலிக்குள்ள மருந்தை கொடுப்பீங்களா? அப்ப சாதினாலதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும். அப்ப சாதி வச்சுட்டு அந்த சாதி முறை தான் பிரிச்சுதான் நீங்க அந்த இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு சமுதாயத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த சமுதாயத்தை சமத்துவம் நிலவாது.
அந்த சமத்துவம் நிலவுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் ரிசர்வேஷன். அப்ப இந்த சமூகங்கள்லாம் பின்னால் இருக்க அவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை அப்படின்னா அதை வச்சுதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க கண்ண மூடிட்டா இல்ல இருக்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிருமா? சாதிய வேற்றுமை இல்லாம போயிருமா? இன்றைக்கு தலித்துகள் பண்ற கஷ்டம் இல்லாம போயிருமா? இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தான நிறைய பேர் பண்ற கஷ்டம் இல்லாம போயிருமா? எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு அவன் கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டோம், அவனும் நம்ம சாதியை குறிச்சு பேசும். அது அல்ல சமத்துவம். சமத்துவம் என்பது சாதியம் எப்ப களையப்பட வேண்டும் என்றால், சமத்துவம் என்று ஒன்று வரும்போது சாதியம் ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிரும். நீங்க இன்றைக்கு பாருங்க, நான் அது ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க தவறா கூட எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல வந்து சாதி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அது என்னவோ தெரியல, மக்களுக்கு அது தப்புன்னு தான் சொல்லுவேன். தலித் மக்களை மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிசி எம்பிசில ஆட்டோமேட்டிக்கா நிறைய இடங்கள் அவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாற்றம் நாளைக்கு தலித்துகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்னா, அவர்களுக்கும் ஒரு விடிவு வர வேண்டும். அவர்களும் நம் சமூகங்களும் நம்மளோட சேர்றக்கூடிய காலம் இன்னும் 30-40 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம். அந்த காலம் வரும். நாம வரும் தமிழர்களாகவும் இந்தியராகவும் மட்டுமே இருப்போம், சாதியர்களாக இருக்கும். அது வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு தேவைதான். அவன் படிச்சு மேல வரணும், ஆமா அவன் படிச்சு மேல வரணும். அவன் வேலை பார்த்து அவன் வேலை வரணும், ஆமா அவனுக்கு வேலை பார்த்து அவனும் மேல வரணும். அதற்கான அஸ்திரம் தான் இந்த இடஒதுக்கீடை தவிர யாருக்கும் போட்ட பிச்சை கிடையாது. இதற்கு மேல இப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்களே, இந்த போராட்டத்தை யூபி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாரு. ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர், அவரு உங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. போராட்டத்தை யார் நடத்துவாங்கன்னு பாருங்க, நீங்க பேரை பாருங்க, நான் ஒண்ணு குறைய சொல்ல, பார்த்துட்டு அவர்கள் இருவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு பாருங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு போராட்டம்ங்கிறது ஒரு சாராரால் மக்களை உசுப்பி விட என்ன வந்து நீ போராட்ட கிளர்ச்சி ஏற்படுத்தணும், ஒரு சாராரால் மக்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க இவங்க. இதுதான் மத்திய அரசு கவனமா இருக்கணும். யாரும் திருப்பி கலந்துடல. பிரச்சனை பண்றவங்க ஒழுங்கா இருக்கானா, எப்படி இடஒதுக்கீடு எதிர்த்து ரோட்ல இன்னும் பிரச்சனை பண்றவங்க ஒழுங்கா இருக்கான், அதை எதிர்த்து தப்பு பண்ண நாங்க பேசுறோம், நாங்க கிட்டவங்க, அவங்க நல்லவங்க. இன்றைக்கும் ஒரு சூழ்ச்சி வரும்போது பின்னால யார் இருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு ஓப்பனா சொல்லிடுறேன், எல்லாம் நம்ம மக்களுக்கு புரியாது இல்லைன்னா, ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். இது ஒரு நியாயமான விஷயம். இதுக்கு என் தொண்டை தண்ணி வத்தா நான் கத்த வேண்டியது இருக்கு. நான் முடிக்கும் போது ஒரே வார்த்தை சொல்றேன், do it if you can, I dare take away reservation if you can. உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேங்க, முடிஞ்சால் இடஒதுக்கீடு எடுத்து பாருங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமகன் இந்திய குடிமகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திப்போம்.